விஷன் போர்ட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் மட்டும் கிடையாது. அது நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃபவே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாலிட்டி தான். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு விஷன் போர்டு ஒர்க் ஆகும்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு எனக்கு ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் விஷன் போர்டு எப்படி சயின்டிஃபிக்கலி ஒர்க் ஆகுது, பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த விஷன் போர்டு மேக் பண்ணும்போது, ரியல் லைஃப்பில் எஃபெக்டிவாக அப்ளை பண்ண எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். விஷன் போர்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கோல்ஸ் இருக்கும். இந்த இயரில் இந்த விஷயத்தில் என்னோடய லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கோல்ஸ் வச்சுருப்போம். லைக் கெரியர், மனி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில பிக்சர்ஸை வந்து நம்ம பின்ட்ரெஸ்ட், கூகுள் இந்த மாதிரி ஆப்ஸில் கலெக்ட் பண்ணி அதை நம்ம கொலாஷ் பண்ணி நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா அதை நம்ம பார்க்குறது தான் விஷன் போர்டு அப்படின்றது. ஸோ விஷன் போர்டுன்றது ஜஸ்ட்டு ஒரு கிராஃப்ட் மாதிரி கிடையாது. நம்மளுடைய பிரெயின், நம்மளோட மைண்டை பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பார்த்திங்கன்னா விஷன் போர்ட். சயின்டிஃபிக்கலி விஷன் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட பிரெயினில் பார்த்திங்கன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர்ஏஎஸ் அப்படின்ற ஒரு ஃபில்டர் இருக்குது. இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. இந்த விஷுவல் கொலாஜஸ் ரிமைண்டர்ஸை வந்து நம்ம எவ்ரிடே ரிப்பீட்டடாக பார்க்கும்போது நம்மளோட பிரெயின் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத டிசைட் பண்ணுது. ஸோ நம்மளோட ரியாலிட்டியில் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும்போது நம்ம அதை நோட்டீஸ் பண்ணி அது ரிலேட்டடாக ஆக்ஷன்ஸும் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாட் அண்ட் ஃபீலிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுற இமேஜஸ் நம்ம எடுக்கிறோம். அது எவ்ரிடே ரிப்பீட்டடாக நம்ம ரிப்பீட்டேஷன்ஸ் மூலமாக நம்ம இதை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்ஏஎஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் தென் நம்மளோட ரியாலிட்டியில் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோட்டீஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அதுக்காக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதுதான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷன் போர்ட் மேக் பண்ணும்போது என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சூஸ் பண்ணுற விஷன் போர்ட் பிக்சர்ஸ் நமக்கு எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கணும். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக் பிக்சர்ஸ் கூகுள்ஸ் அண்ட் அதர் பிளாட்ஃபார்மில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். பட் ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும்தான் நமக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரீம் ஹோமை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த டோட்டல் ஹோமோட பிக்சர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ஹோமோடைய அந்த பூஜையெல்லாம் பண்ணுற அந்த ஒரு பிக்சர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இந்த எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படின்றது பர்சனை பொறுத்து மாறுபடுது. ஸோ அதனால் உங்களோட எமோஷ்னல் கனெக்டடாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ விஷன் போர்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் இஸ் நாட் டேக்கிங் ஆக்ஷன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பிக்சர்ஸ், கோல்ஸை மட்டும் வச்சுட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸே எடுக்காமல் இருந்தால் எப்படி அது நம்மளோட லைஃப்பில் நடக்கும்? ஸோ ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஆச்சு நம்ம எவ்ரிடே நம்ம அதுக்காக எடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களோட லைஃப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அது ரிலேட்டடாக ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் பெட்டராக மாற்றிக்கணும். ஜாப்ஸ் சர்ச் பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் உங்களுடைய ஸ்டெப்ஸ், ஆக்ஷன்ஸ். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக எடுக்கும்போதே கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டேக்கிங் ஆக்ஷன் அப்படின்றது இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவ் டு மேக் எஃபெக்டிவ் விஷன் போர்ட். ஸோ இந்த வீடியோவுடைய முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கிளாரிட்டி. அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு ஏரியா ஆஃப் லைஃப்லுமே பார்த்திங்கன்னா டாப் 3 கோல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இயரில் இந்த 3 விஷயத்தை தான் நான் அச்சீவ் பண்ணணும் இந்தந்த ஏரியாவில் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மனி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அந்த கோல்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கணும். பிகாஸ் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும்போது தான் நம்மளோட மைண்டுக்கும் நமக்கும் அது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் விஷயம் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட பிக்சர்ஸ் எப்பயுமே நமக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கணும். நம்மளுடைய விஷன் போர்ட் பார்த்திங்கன்னா 2 வகையாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபிசிக்கல் போர்டு, இன்னொன்று டிஜிட்டல் போர்டு. டிஜிட்டல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபோனுடைய வால்பேப்பர் மாதிரி பண்ணுறதுக்காக கொலாஜஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இல்லாட்டினா கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிசிக்கல் போர்டு அந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸில் ஸ்டிக் பண்ணி டெய்லியும் அதை நம்ம பார்க்குற மாதிரியும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். ஸோ 2 வகையாக பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ரியேட் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த விஷன் போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 100% ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ட்ரிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, நம்ம பிக்சர்ஸில் வந்து எண்ட் ரிசல்ட் மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ரிலேட்டடான பிக்சர்ஸும் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட், மெடிடேஷன், பேலன்ஸ்டான டயட், ஹைட்ரேஷன்ஸ் இது எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களோட எக்ஸல், உங்களுடைய எடிட்டிங் இல்லை ஏதோ ஒரு ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் வந்து அதை உங்களுடைய விஷன் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸையுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண எடுப்பீங்களோ, அந்த ஆக்ஷன்ஸையும் உங்களோட விஷன் போர்டில் வைக்கும்போது 100% உங்களோட விஷன் போர்டு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிக். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி, அதாவது செல்ஃப் கான்செப்ட். ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு கூடிய அந்த பாசிட்டிவான செல்ஃப் கான்செப்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ஐம் அ கான்ஃபிடென்ட் பர்சன், ஐம் லக்கி, ஐம் பிளெஸ்ட் அந்த மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ட் ரிசல்ட், உங்களோட ஆக்ஷன் இமேஜஸ், உங்களுடைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி உங்கள் விஷன் போர்டு இருக்கும்போது, அதுக்கான ஆக்ஷன்ஸும் நீங்கள் எடுப்பீங்க. ஃபீல் குட்டாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ்.